அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு. ஜான் சாமுவேல் புத்தகத்திலிருந்து 8வது பாடம் ஒலியும் பிறப்பும் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஒவ்வொரு மொழியிலும் பொருள் வேறுபாட்டை தரும் அடிப்படை ஒலிகளை முதல் ஒலிகள் அல்லது ஒலியன்கள் என்று கூறுவர். ஒவ்வொரு மொழியிலும் பொருள் வேறுபாட்டை தரும் அடிப்படை ஒலிகளை முதல் ஒலிகள் அல்லது ஒலியன்கள் என்று கூறுவர். செகண்ட் பாயிண்ட்டு, பொருள் வேறுபாட்டினை தராமல் இடத்தாலும் முயற்சியாலும் வேறுபட்டு அமையும் ஒரே ஒலியனின் மாற்று வடிவங்களை துணை ஒலிகள் என்பர். பொருள் வேறுபாட்டினை தராமல் இடத்தாலும் முயற்சியாலும் வேறுபட்டு அமையும் ஒரே ஒலியனின் மாற்று வடிவங்களை துணை ஒலிகள் என்பர். 3வது பாயிண்ட்டு, தமிழை பொறுத்தவரையில் இக்கு, இச், இட், இத், இப் போன்ற வல்லொலிகள் ஒலியன்களாகவும், ஜி அதோட சவுண்ட் இருக்கு இல்லையா, இக்குக்கு வந்து இக்கு அப்படின்னும், இச்சுக்கு ஜே அப்படிங்கிற இஜ், இட்டு இட், இத்துக்கு இட்டு தான், இப் பி போன்ற துணை ஒலிகளாகவும் அமைகின்றன. மெயினாக இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு இதெல்லாம் வல்லொலிகளோட ஒலியன்கள். அது கூட சவுண்டு மாறி இக்குங்கிறது இக் அப்படி வந்துச்சுன்னா அது துணை ஒலிகளாகவும் அமைகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது பாயிண்ட்டு, ஒலியன்களும் துணை ஒலிகளும் மொழிக்கு மொழி வேறுபட்டு அமைகின்றன. இப்போ இக்கு அப்படிங்கிறது இக் அப்படின்னு படிக்கிறோம், அது மொழிக்கு மொழி மாறி அமையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒலியன்களும் துணை ஒலிகளும் மொழிக்கு மொழி வேறுபட்டு அமைகின்றன. 5வது பாயிண்ட்டு, ஒரு மொழியின் ஒலியன்கள் அடுத்த மொழியிலும் ஒலியன்களாக அமைய வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மொழியின் ஒலியன்கள் அடுத்த மொழியிலும் ஒலியன்களாக அமைய வேண்டிய தேவையில்லை, அது துணை ஒலிகளாக கூட மாறும். இப்போ இக்குங்கிறது தமிழில் வேணால் ஒலியனாக இருக்கலாம், ஆனால் அது வேறொரு மொழியை எடுத்துக்கிட்டோன்னா துணை ஒலியாக கூட அமைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6வது பாயிண்ட்டு, பழந்தமிழர் அடிப்படை ஒலிகளை முதலெழுத்துக்கள் என்றும் சார்ந்து வரும் மொழிகளை சார்பெழுத்துக்கள் என்றும் அறிவியல் கண்ணோட்டத்தோடு பிரித்த முறையினை பேராசிரியர் டானியல் ஜோன்ஸ் போன்ற மேல்நாட்டு ஒலியியல் அறிஞர்கள் வியந்து பாராட்டுகின்றனர். பழந்தமிழர் அடிப்படை ஒலிகளை முதலெழுத்துக்கள் என்றும் சார்ந்து வரும் மொழிகளை சார்பெழுத்துக்கள்னு பிரிச்சிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பிரித்தோம், அந்த பிரித்த முறையை ஆல்ரெடி படித்தோம். அந்த முறையை டானியல் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் வியந்து பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7வது பாயிண்ட்டு, அந்தந்த மொழிக்குரிய முதல் ஒலிகளை மட்டுமே ஆராய்ந்து அவற்றிற்கேற்ற வரி வடிவங்களை அமைத்து கொண்ட முறை இந்திய நாட்டு மொழிகளில் காணப்படும் சிறப்பியல்பாகும் என்று ஐரோப்பியரும் அமெரிக்கரும் பாராட்டுகின்றனர். இப்போ எந்த மொழி எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ள இருக்க முதல் ஒலிகளை மட்டும் ஆராய்ஞ்சு அவற்றிற்குரிய வடிவங்களை அமைத்து கொண்ட முறை இந்திய நாட்டோட சிறப்பு, இந்திய நாட்டு மொழியோட சிறப்பு. அதாவது முதல் எழுத்துக்குரிய அந்த ஒலி இருக்கு இல்லையா, அதை வரி வடிவங்களாக அமைச்சிருக்காங்க. அந்த அமைத்த முறை அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா ஐரோப்பியரும் அமெரிக்கரும். 8வது பாயிண்ட்டு, மூக்கொலிகள் மிகுந்துள்ள மொழி மலையாளம். மூக்கொலிகள் மிகுந்துள்ள மொழி மலையாளம். மலையாள மொழியில் பார்த்தோன்னா மூக்கொலினா மெல்லின எழுத்துக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெலுங்கில் உயிர் ஒலி இயைபு மிகுந்து வரும் மொழி, அதாவது தெலுங்கு மொழியில் உயிர் ஒலி இயைபு மிகுந்து வர்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெலுங்கில் உயிர் ஒலி இயைபு மிகுந்து வரும் மொழி தெலுங்கு தான். உயிர் ஒலி இயைபு மிகுந்து வரும் மொழின்னு எடுத்துக்கிட்டோன்னா தெலுங்கு. உயிர் ஒலி இயைபு மிகுந்து வரும் மொழி தெலுங்கு. நெக்ஸ்ட்டு, இப்பொலி குறைந்து அதற்கு பதிலாக இக்கொலி மிகுந்து வரும் மொழி கன்னடம். இப்போ மூக்கொலிகள் மிகுந்துள்ள மொழி எதுனா மலையாளம், உயிர் ஒலி இயைபு மிகுந்து வரும் மொழி எதுனா தெலுங்கு, இப்பு ஒலி குறைந்து அதற்கு பதிலாக இக்கு ஒலி மிகுந்து வரும் மொழி கன்னடம். திராவிட மொழிகளின் ஒலிகளுக்கும் வடமொழி ஒலிகளுக்கும் அடிப்படையில் சில ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் உள்ளன. இப்போ திராவிட மொழி நம்ம தமிழ் போன்ற மொழிகள் இருக்கு இல்லையா, அந்த மொழிகளோட ஒலிகளுக்கும் வடமொழியோட ஒலிகளுக்கும் அடிப்படையில் சில ஒற்றுமைகளும் இருக்குது வேற்றுமைகளும் இருக்குது. 12வது
பாயிண்ட்டு, வடமொழியில் உள்ள உயிர்ப்பு ஒலிகள் தமிழில் அதிகமாக இல்லை. வடமொழியில் இருக்க உயிர்ப்பு ஒலிகள் பார்த்தோன்னா தமிழில் அதிகமாக இல்லை. அது மாதிரி 13வது பாயிண்ட்டு, ஏனைய திராவிட மொழிகளிலும் உயிர்ப்பு ஒலிகள் குறைவாகவே உள்ளன. வடமொழியில் அதிகமாக இருக்குது, ஆனால் வடமொழியில் கம்பேர் பண்ணும்போது தமிழில் கம்மியாக இருக்குது. மற்ற திராவிட மொழிகள்லையும் பார்த்தோன்னா உயிர்ப்பு ஒலிகள் குறைவாக தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14வது பாயிண்ட்டு, இஸ், இக்கு போன்ற வடமொழியில் உள்ள உரசொலிகளும் தமிழில் இல்லை. தமிழில் உள்ள இர், இன், இல் போன்ற ஒலிகள் வடமொழியில் இல்லை. இப்போ இஸ், இக் இதெல்லாம் வட எழுத்துக்கள்னு தெரியும், வடமொழி எழுத்துக்கள்னு தெரியும். இந்த எழுத்துக்கள்லாம் உரசொலி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எழுத்துக்கள் தமிழில் இல்லை. அதே மாதிரி தமிழுக்கே சிறப்பான எழுத்துக்கள் இரு, இன்னு, இல்லு. இந்த ஒலிகள் வடமொழியில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15வது பாயிண்ட்டு, ஒலிகளை உயிரொலிகள் என்றும் மெய்யொலிகள் என்றும் இரண்டாக பகுப்பர். ஒலிகளை உயிரொலிகள் என்றும் மெய்யொலிகள் என்றும் இரண்டாக பகுப்பர். 16வது பாயிண்ட்டு, நுரையீரலில் இருந்து புறப்பட்டு வாய்ப்பகுதிக்கு வரும் காற்று பல்வேறு பகுதிகளில் தடைப்படும் போது மெய்யொலிகளும் தடையின்றி வெளிவரும்போது உயிரொலிகளும் தோன்றுகின்றன. நுரையீரலிலிருந்து புறப்பட்டு வாய்ப்பகுதிக்கு வரும் காற்று பல்வேறு பகுதிகளில் தடைப்படும் போது மெய்யொலிகளும் தடையின்றி வெளிவரும்போது உயிரொலிகளும் தோன்றுகின்றன. 17வது பாயிண்ட்டு, ஆங்கில மொழியின் உயிரொலிகளின் பிறப்பிடத்தை விளக்கி காட்டுவதற்கு அடிப்படை உயிரொலிகளை வரைபடு மூலம் வரைந்து காட்டி அவற்றை துணையாக கொண்டு விளக்குபவர் டேனியல் ஜோன்ஸ். ஆங்கில மொழியோட உயிரொலிகளின் பிறப்பிடத்தை ஃபஸ்ட்டு விளக்கி காட்டுவதற்கு அடிப்படையான உயிரொலிகளோட வரைபடம் மூலமாக வரைஞ்சி காட்டி அவற்றை துணையாக கொண்டு விளக்குபவர் யாருன்னா டேனியல் ஜோன்ஸு. இவர் தான் தமிழில் இருக்க அந்த உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பழங்காலத்தில் எப்படி பிரித்தாங்க அது ரொம்ப பெருமை அப்படின்னு சொன்னவர் டேனியல் ஜோன்ஸ். அவரே தான் ஆங்கில மொழியோட உயிரொலிகளோட பிறப்பிடத்தை வரைபடம் மூலமாக விளக்கி காமிச்சிருக்காரு. 18வது பாயிண்ட்டு, பிறப்பிடம் முயற்சி ஆகியவற்றை நோக்கி பார்க்கும்போது இகரத்தோடு எகரமும் உகரத்தோடு ஒகரமும் தொடர்புடையன. பிறப்பிடம் முயற்சி ஆகியவற்றை நோக்கி பார்க்கும்போது இகரத்தோடு எகரமும் உகரத்தோடு ஒகரமும் தொடர்புடையன. 19வது பாயிண்ட்டு, ஆ, ஆ ஆகியன நா அடியில் படிந்திருக்கும் நிலையில் பிறப்பதால் அவை கீழுயிர்கள். ஆ, ஆ ரெண்டுமே கீழுயிர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆ, ஆ ரெண்டும் கீழ் உயிர்கள். ஏன்னா அது நாக்கடியில் படிந்திருக்கும் நிலையில் பிறக்கிறனால கீழுயிர்கள். இ, இ ஆகியன நாம் முன்னோக்கி எழும் நிலையில் பிறப்பதால் முன்னுயிர்கள். இ, இ ரெண்டுமே நாக்கு முன்னாடி வரனால அது முன்னுயிர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ, ஓ ஆகியன நான் பின்னோக்கி எழும் நிலையில் பிறப்பதால் பின்னுயிர்கள். ஓ, ஓ ஆகியன நான் பின்னோக்கி எழும் நிலையில் பிறப்பதால் பின்னுயிர்கள். ஏ, ஏ ரெண்டுமே இடை முன்னுயிர்கள். இப்போ இ, இ அப்படிங்கிறது முன்னோக்கி வரனால முன்னுயிர்கள். ஏ, ஏ அப்படிங்கிறது இடை முன்னுயிர்கள். அதே ஓ, ஓ பின்னுயிர்கள். இங்கே இடை பின்னுயிர்கள்னு கொடுத்துருக்காங்க. உ, உ, ஓ, ஓ ஆகியவற்றை ஒலிக்கும் போது இதழ் குவிதல் பற்றி இதழ் குவிறனால அதை இதழ் குவி உயிர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உ, உ, ஓ, ஓ இது இதழ் குவி உயிர்கள். மற்ற எழுத்துக்கள் எல்லாமே அதாவது உ, உ, ஓ, ஓ தவிர மீதி எல்லா எழுத்துக்களுமே இதழ் குவியா உயிர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆ, ஆ கீழுயிர், இ, இ முன்னுயிர், ஓ, ஓ பின்னுயிர், ஏ, ஏ இடை முன்னுயிர், திருப்பி ஓ, ஓ இடை பின்னுயிர்னு சொல்லியிருக்காங்க. உ, உ, ஓ, ஓ இவ இதழ் குவி உயிர், மற்ற எல்லாமே இதழ் குவியா உயிர். அதுக்கப்புறம் குறில் எழுத்துக்கள்னு பார்த்தோன்னா அ, இ, உ, ஏ, ஓ இது அஞ்சுமே குறுகி ஒலிக்கிறனால குறில் ஒலிகள் அப்படின்னும், நீண்டு ஒலிக்கிற எழுத்துக்கள் எல்லாமே நெடில் எழுத்துக்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதாவது அ, இ, உ, ஏ, ஓ ஆகியன குறுகி ஒலிப்பதால் குறில் ஒலிகள் என்றும் நீண்டு ஒலிக்கும் போது நெடில் ஒலிகள் என்றும் பெயர் பெறும். 27வது பாயிண்ட்டு, குறில் ஒலிகள் ஒலிப்பதற்கு கடினமாக இருப்பதால் அதனை கடின உயிர்கள் என்றும், நெடில்கள் ஒலித்தற்கு எளிமையாக இருத்தலால் அதனை எளிமை உயிர்கள் என்றும் அழைப்பர். இது மூலமாக குறில் எழுத்துங்கிறது கடின உயிர், ஒலிக்கிறதுக்கு கடினமாக இருக்கனால, நெடில் அப்படிங்கிறது ஒலிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கனால அதை எளிமை உயிர்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க.
28வது பாயிண்ட்டு, குறில் நெடில் வேறுபாடு திராவிட மொழிகளுக்கு மிகவும் இன்றியமையாதனவாக இருப்பதால் இவற்றை தனி முதல் ஒலிகளாகவே கொள்வர். குறில் நெடில் அப்படிங்கிறதுக்கு வேறுபாடு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். குறில் நெடில் வேறுபாடு அப்படிங்கிறது திராவிட மொழிகளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால இதை தனி ஒலியன்களாக வச்சுக்குவாங்க. இப்போ ஆ அப்படிங்கிறது ஒரு ஒலியனாகவும் ஆ அப்படிங்கிறது ஒரு ஒலியனாகவும் வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 29வது பாயிண்ட்டு, இவை அன்றி ஐ ஔ எனும் 2 ஒலிகள் உயிர் வரிசையில் உள்ளன. அவற்றை மொழிநூலார் முறையே ஐ ஔ ஆகியன இணைந்த கூட்டொலிகளாகவே கருதுவர். அதாவது ஆவும் ஈயும் சேர்ந்து ஐ அப்படின்னும் ஆவும் இவ்வும் சேர்ந்து அவ் அப்படின்னும் கூட்டொலிகளாகவே கருதுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவை அன்றி ஐ அவ் என்னும் 2 ஒலிகள் உயிர் வரிசையில் உள்ளன. அவற்றை மொழிநூலார் முறையே ஆ கூட்டல் இ ஐ அப்படின்னும் ஆ கூட்டல் இவ் அவ் அப்படின்னும் கருதுறவங்க யாருன்னா மொழிநூலார், இலக்கண நூலார் இல்லை, மொழிநூலார். 30வது பாயிண்ட்டு, மொழிநூலார் கொள்கைப்படி யகரமும் வகரமும் அரையுயிர்கள். இவற்றுள் வகரத்தை அழுத்தமாக ஒலிக்கும் போது அது பல் இதழின் ஒலியாகவே ஒலிக்கின்றது. இவ்விரு ஒலிகளும் மெய்யொலிகளாக கருதப்பட்ட போதிலும் உயிர்த்தன்மை அதிகமாக இருப்பதால் இவற்றை அரையுயிர்கள் என்று அழைக்கின்றனர். இப்போ அரையுயிர்கள் எதுன்னு பார்த்தோன்னா யகரமும் வகரமும் அரையுயிர்கள்னு சொல்லியிருக்காங்க. அதில் வகரம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ரொம்ப அழுத்தி ஒலிக்கிறனால அது பல் இதழின ஒலியாக தான் ஒலிக்குது. இவ்விரு ஒலிகளும் மெய்யொலியாக கருதப்பட்ட போதிலும் இதில் உயிர்த்தன்மை அதிகமாக இருக்கிறனால தான் இதை அரை உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 31வது பாயிண்ட்டு, உயிர் ஒலிகள் பிறக்கும்போது அன்னத்தின் பின்பகுதியில் உள்ள தசைப்பகுதி மூக்கரை வாயிலை அடைத்து விடுவதால் காற்று வாய் வழியாக போகுது. சில சமயங்களில் பின்னன்ன பகுதியில் உள்ள தசைப்பகுதி அவ்வாறு மூக்கரை வாயிலை தடுக்காமல் வழிவிடும்போது காற்றின் ஒரு பகுதி வாய் வழியாகவும் மறுபகுதி மூக்கு வழியாகவும் செல்லும். அப்போது பிறக்கும் உயிரொலிகளை மூக்கின உயிர்கள் என்பர். அதாவது உயிரொலிகள் பிறக்கும் போது அன்னத்தின் பின்பகுதியில் உள்ள தசைப்பகுதி மூக்கரை வாயிலை அடைத்து விடுவதால் காற்று பார்த்தோம்னா வாய் வழியாக போயிடுது. சில சமயங்களில் பின் அன்ன பகுதியில் இருக்க தசைப்பகுதி அவ்வாறு மூக்கரை வாயில தடுக்காமல் விட்டுருச்சு அப்படின்னா காற்றின் ஒரு பகுதி வாய் வழியாகவும் மறுபகுதி மூக்கு வழியாகவும் வருது இல்லையா. மூக்கு வழியாக வரனால அது மூக்கின உயிர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 32வது பாயிண்ட்டு, மக்களின் ஒலிக்கும் முயற்சி சுருங்கும் போது இத்தகைய மூக்கின ஒலிகள் ஏற்படும் என்கிறார் பேராசிரியர் எல். ப்ளூம்ஃபீல்டு. மக்களின் ஒலிக்கும் முயற்சி சுருங்குச்சு அப்படின்னா மூக்கின ஒலிகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னவர் பேராசிரியர் எல். ப்ளூம்ஃபீல்டு. 33வது பாயிண்ட்டு, நுரையீரலில் இருந்து வெளிவரும் காற்று வாய்ப்பகுதியின் பல்வேறு இடங்களில் தடைப்படும் போது மெய்யொலிகள் பிறக்கின்றன. நுரையீரலில் இருந்து வெளிவரும் காற்று வாய்ப்பகுதியின் பல்வேறு இடங்களில் தடைப்படும் போது மெய்யொலிகள் பிறக்குது. 34வது பாயிண்ட்டு, வல்லினம் மார்பையும் மெல்லினம் மூக்கையும் இடையினம் மிடற்றையும் இடமாக கொண்டு பிறக்கும் என்பது நன்னூலாரின் கொள்கை. வல்லினம் மார்பையும் மெல்லினம் மூக்கையும் இடையினம் மிடற்றையும் கொண்டு பிறக்கும் என்பது நன்னூலாரின் கொள்கை. 35வது பாயிண்ட்டு, நுரையீரலில் இருந்து வரும் காற்று குரல் வளை நாணில் அதிர்வை ஏற்படுத்தினால் ஒலிப்பு ஒலிகளும் அதிர்வை ஏற்படுத்தாவிடில் ஒலிப்பில் ஒலிகளும் பிறக்கின்றன. இப்போ அதிர்வை ஏற்படுத்துச்சு அப்படின்னா அங்கே சவுண்ட் அதிகமாக இருக்கும், அதனால அது ஒலிப்பு ஒலிகளாகவும், அதிர்வை ஏற்படுத்தலை அப்படின்னா அங்கே சவுண்டு கம்மியாக இருக்கும், அது ஒலிப்பில்லாத ஒலிகள் அப்படிங்கிறத தான் ஒலிப்பில் ஒலிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒலிப்பில்லாத ஒலியை தான் சுருக்கி ஒலிப்பில் ஒலிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா குரல் வளை நாணில் அதிர்வை ஏற்படுத்தினா அது ஒலிப்பை ஒலி, குரல் வளை நாணில் அதிர்வை ஏற்படுத்தலை அப்படின்னா அது ஒலிப்பில் ஒலி. நெக்ஸ்ட்டு, இக்கு இங் அப்படிங்கிறது பின்னன்ன ஒலிகள். இக் இங் அப்படிங்கிறது பின்னன்ன ஒலிகள். இச் இஞ்ச் அப்படிங்கிறது வளைனா ஒலிகள். இச் இஞ்ச் அப்படிங்கிறது வளைனா ஒலிகள். இத் இந்த அப்படிங்கிறது பல்லின ஒலிகள். இத் இந்த அப்படிங்கிறது பல்லின ஒலிகள். இன் முன்னன்ன மூக்கொலி. இன் அப்படின்னா முன்னன்ன மூக்கொலி. இர் அப்படின்னா முன்னன்ன ஆடொலி. இர் அப்படின்னா முன்னன்ன ஆடொலி. இல் இல் இர். இல்
இல் இர் இது வந்து பிரிவழியின மெய்கள். பிரிவழியின மெய்கள். இப் இம் ரெண்டும் இதழ் ஒலிகள். இப் இம் ரெண்டும் இதழ் ஒலிகள். இவ் அப்படிங்கிறது பல்லிதழின மெய். இ அப்படிங்கிறது அரையுயிர். இ அரையுயிர். இன்னைக்கு வந்து நம்ம 8வது பாடம் ஒளியும் பிறப்பும் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் 10வது பாடம் பார்க்கலாம். ஜான் சாமுவேல் புத்தகத்தில் இருந்து இந்த 10வது பாடம் மட்டும்தான் இன்னும் பெண்டிங் இருக்குது. இதை முடிச்சிட்டோன்னா திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு புத்தகம் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா வீடியோஸும் பார்த்தோன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக ஆட் பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக அதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.